வாழ்க்கையின் மேடுகளில் தளர்ந்து நான் தயங்குகையில் வாழ்க்கையின் மேடுகளில் தயங்கி நான் கலங்குகையில் கைகள் பிடித்து எந்தன் கால்கள் வழுவிடா என்னை நடத்திடுமே. கைகள் பிடித்து எந்தன் கால்கள் வழுவிடா என்னை நடத்திடுமே. உந்தன் சித்தம் என்னிலே எந்த இஷ்டமோ அதுவே என்றும் உம் முன்பில் நிற்க நித்திய நாட்களிலே என்றும் உம் முன்பில் நிற்க நித்திய நாட்களிலே நீதியின் வெண்வஸ்திரம் வாழ்க்கை முடிந்த பின்னே நீதியின் வெண்வஸ்திரம் வாழ்க்கை முடிந்த பின்னே ஜீவ கிரீடமும் நித்திய சந்தோஷமும் ஏழையின் ஆறுதலே. ஜீவ கிரீடமும் நித்திய சந்தோஷமும் ஏழையின் ஆறுதலே. உந்தன் சித்தம் என்னிலே எந்த இஷ்டமோ அதுவே என்றும் உம் முன்பில் நிற்க நித்திய நாட்களிலே என்றும் உம் முன்பில் நிற்க நித்திய நாட்களிலே. உந்தன் சித்தம் என்னிலே. சகல ஆறுதலின் தேவன் தாமே இங்கே கூடியிருக்கிற நம் அனைவரையும் ஆறுதல் படுத்துவார், ஆறுதல் படுத்தி கொண்டிருக்கிறார். தேவ ஊழியக்காரர் தேவனுக்காக பட்ட பிரயாசங்கள், செய்த ஊழியங்கள், சம்பாதித்த ஆத்துமாக்கள் அநேகம். இன்றும் அவருடைய விசுவாச ஓட்டத்தை கிறிஸ்துவுக்குள் பொறுமையோடு கூட ஓடி நித்திய கிரீடத்தை பெற்றுக்கொள்ள தம்முடைய பரமபிதாவினிடத்திலே சேர்ந்திருக்கிறார். இந்த நாளிலும் வேதத்திலே ஒரு வசனத்தை நான் கோடிட்டு காண்பித்து இந்த தேவதாசன் சென்றிருக்கும் இடத்தை நாம் அனைவரும் அவருடைய பாதையிலே, அவர் சொல்லிக் கொடுத்த வழியிலே, அவர் போதித்த வசனங்களை பின்தொடர்ந்து செல்வோமானால் அவர் சென்றிருக்கிற அதே பரம கானானுக்கு நாமும் செல்ல கர்த்தருடைய வசனம் நம்மை தகுதிப்படுத்தும், பலப்படுத்தும். வேத வசனம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, இங்கே ஏறி வா என்ற ஒரு சத்தம் கேட்டதாம். இங்கே ஏறி வா என்ற சத்தம் கேட்ட மாத்திரத்தில் தேவனுடைய வார்த்தை அந்த வசனத்தோடு சேர்த்து சொல்லுகிறது, ஏறி வா, இனி சம்பவிக்க போகின்றவைகளை நான் உனக்கு காண்பிக்கிறேன். தேவனுடைய ஊழியக்காரர் அந்த சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து இந்த பூலோக ஊழியத்தை, இந்த பூலோக பயணத்தை, இந்த பூலோக அழைப்பை எல்லாம் விட்டு பரலோக தேவனுடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்து இந்த விண்ணுலகத்துக்கு சென்றிருக்கிறார். தேவன் இதுவரைக்கும் அவரை எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து இந்த சென்னை பட்டணத்தில் கொண்டு வந்து இங்கு ஊழியத்தை துவங்கி இங்கு மாத்திரமல்லாமல் உலகம் எங்கும் அநேக லட்சோப லட்சம் மக்களுக்கு ஆசீர்வாதமாய் தேவனுடைய ஊழியக்காரனை கர்த்தர் பயன்படுத்தினார். இன்றைக்கும் அவருடைய சாட்சி, அவர் தரித்து கொண்ட அந்த அபிஷேகம், அவரிடத்தில் இருந்த அந்த வெளிப்பாடுகள்
இன்றைக்கு அநேக ஊழியர்களை, சபைகளை, விசுவாசிகளை கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறது என்றால் அது மிகையாக்கப்படாத உண்மை. இன்றைக்கும் கர்த்தர் அவருடைய வார்த்தையை அனுப்பி இந்த பூலோக வாழ்க்கை பிரயாசங்கள் போதும் என்று சொல்லி நித்திய உலகத்திற்கு தன்னை அழைத்திருக்கிறார். நாமும் அப்படியே அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிவோமானால் ஏறி வா என்ற சத்தம் நமக்கும் கேட்கும். அதற்கு நம்மை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். இந்த ஏறி வா என்ற சத்தம் எல்லாருக்கும் கேட்காது. அவருடைய சித்தத்தின்படி வாழ்கிறவர்களுக்கு, அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களுக்கு மாத்திரமே அந்த சத்தத்தை கர்த்தர் கேட்க வைப்பார். நம்முடைய தேவதாசருக்கு அந்த சத்தம் கேட்டபடினாலே அவர் பரலோகத்திற்கு ஏறி சென்றிருக்கிறார். நாமும் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம், வசனத்துக்கு கீழ்ப்படுத்திக் கொள்வோம். கர்த்தரும் நம்மோடு கூட பேசி நமக்கும் அந்த பரலோக வாழ்க்கை இன்மை மாத்திரமல்லாமல் மறுமையிலும் அவரோடு கூட நித்தியமாய் வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிப்போம். ஒரு விசை. பரலோக பிதாவே, சகல ஆறுதலின் தேவனே, இந்த மாலை வேளையில் தாசனை நீர் கொண்டு வந்து இந்த உலகத்தில் பயன்படுத்தி அபிஷேகித்து வேறு பிரித்து அநேக லட்சம் மக்களுக்கு ஆசீர்வாதமாய் பயன்படுத்தினீர். தொடர்ந்து அவர் செய்த ஊழியங்கள், உதைத்த வார்த்தைகள், கொடுத்த ஆலோசனைகள் அத்தனையும் தொடர்ந்து எங்கள் காதுகளிலே, இருதயங்களிலே ரீங்காரம் செய்து அவர் துவங்கி வைத்திருக்கிற அந்த விசுவாச ஊழியங்கள், ஓட்டங்கள், ஜீவன்கள் அத்தனையும் வருகை மற்றும் நாமத்தின் மகிமைக்காக ஒவ்வொன்றும் ஒவ்வொருவரும் பயன்படுத்தப்பட கர்த்தர் நீர் உதவி செய்யுங்க. எஞ்சி ஆராதனை நம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பக்குவப்படுத்துங்க. அவர் விட்டு சென்றிருக்கிற பாதையில், ஊழியத்தில், சபையில் நாங்கள் ஒவ்வொருவரும் பணியாற்ற தொடர்ந்து அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. எல்லா துதி கன மகிமை நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.